மக்களே, நண்பர்களே, வணக்கம். மக்களே, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் சீக்கிரம் நடக்க போகுது. வேறு யாரும் இல்லை, நம்ம வெளிநாட்டு பொட்டை அந்த மொட்டை ஒரு வீடியோ போட்டிருக்கான், பார்த்துங்க. அவன் வேலையே இதுதான். கேரளாவில் இந்த கல்யாணம் முடித்த பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் எல்லாம் ஆட்டையை போட்டு ஆன்லைனில் அவங்களுக்கு மாதம் பணம் அனுப்பி அவன் எடுக்கிறதாங்க பிச்சை. அங்கே பாவம் கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு பிச்சை எடுத்து அதை இங்கே எடுத்து அனுப்புவான். அனுப்பிட்டு அந்த வீடியோவில் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், திரும்ப சொல்ல வேண்டாம், நாகரிகம் கருதி வீடியோவில் இப்போ நாய்க்குட்டி 2 வாங்கி கொடுப்பான். அது ஏற்கனவே ஒரு திருவனந்தபுரம் பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு கணவன் இருக்குது, 22-25 வயசில் ஒரு மகன், ஆண் மகன் இருக்கான். அவன் அந்த பொண்ணை இங்கே சென்னை மாதாவரத்தில் வீடெல்லாம் எடுத்து கொடுத்து 2 நாய்க்குட்டி வாங்கி கொடுத்து அதுக்கு வேலை கொடுத்து அந்த வீடியோவை அனுப்ப சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் இன்னொரு பெண்ணு, அது பேர்லாம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த பெண் பாருங்கள், அது விதவை, பாவம், கணவனை இழந்த பெண். அந்த கணவனை இழந்த பெண் இளம் வயது, 2 குழந்தைங்க இருக்குது. அது மறுமணம் செஞ்சால் இவன் உன்னை யாருன்னா அனுப்ப சொன்னான், ஏண்டா உன் நாயே, இவனை ஏன் அனுப்ப சொன்னான்? அனுப்பிட்டு இப்போ வாங்கி கொடுத்ததெல்லாம் சொல்லி கொடுத்த செலவு பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறான். ஏற்கனவே சொல்லிட்டான் மாதம் 30,000 அனுப்புகிறேன்னு. இப்போ கொலுசுலேருந்து, துணியிலேருந்து, கட்டிலேருந்து எல்லாத்தையும் எனக்கு திருப்பி அனுப்பு, பணத்தை அனுப்பணும். வேலையே தான். ஆரம்ப காலத்தில் அது மெடலுக்கு பணம் அனுப்பினான், அதையும் திருப்பி கேட்பான். அதனால் மக்களே, நம்ம சொல்கிறோம் கேட்டுங்க. மக்களே, இந்த ஆன்லைனில் பணம் கொடுக்குறாங்க, இல்லை பணம் நீங்கள் அனுப்புகிறீங்க, இதை வச்சுக்காதீங்க. இவன் பாருங்கள் ஆரம்பிச்சிட்டான். இப்போது சரி, இப்போ என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னென்னா, காத்திருங்கள். ஏற்கனவே டேப்லெட் போட்டு கழுத்து அறுத்துட்டான். கழுத்தெல்லாம் அறுத்து கத்தியெல்லாம் வச்சுட்டு சீன்லாம் போட்டான், பயமுறுத்தினான். அப்புறம் அது போயிடுச்சு. அது பல கதைகள் நடந்தது. அது திருச்சி கதை, அந்த கதை, இந்த கதைலாம் ஓடிச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். இப்போது நல்ல டைம் பாஸ்க்கு நீங்கள் நிறையெல்லாம் போகிறீங்கள்ல, வெளியெல்லாம் போகிறீங்கள்ல, இந்த காட்டுப்பண்ணி, தவளைவாயன், அதுக்கெல்லாம் போகாதீங்க. இந்த புரோக்கர், ஓடுகாலி, இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ டைம் பாஸு சூப்பர் சப்ஜெக்ட் வந்திருக்கு, கண்டென்ட்டு சூப்பர் கண்டென்ட் வந்திருக்கு. மொட்டையன் கூடிய விரைவில் கழுத்து அறுத்துக்கிட்டு, கத்தியில் கழுத்து அறுத்துக்கிட்டு, டேப்லெட் போட்டு மயக்கத்தில் போதையில் அப்படியே லைவை போட்டுட்டு ஒரு அங்கேயே யூரின், மோஷன், அந்த 10 ரூம் தானே மோஷன், யூரின் எல்லாம் போயிட்டு கத்தி எடுத்து கழுத்து அறுத்துட்டு கண்டென்ட் போடுவான். பார்த்து ரசியுங்கள். ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது இவன் வேலை தான், புரிஞ்சுக்குங்க. இவன் நல்லவனே கிடையாது. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இந்த ஆண்னை என்ன நிறைய இருக்கும் இதில், இது வேலையே தான். இப்போ எடுத்து அந்த பணத்தை அனுப்புவான். பணத்தை அனுப்பி அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வியாபாரம் பண்ணுற நாய் இவன். சரிவான அந்த பொண்ணு மேலே இப்போ கடைசியாக வந்த பொண்ணு இருக்கு இல்லையா, பேர்லாம் வேண்டாம், உங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு மேலே கேஸ் போட போகிறான். போராப்பட்டாணி கொடுத்து கேஸ் போட போகிறான். அப்போது உன் கதை அவங்களுக்கு தெரியுமாடா, இவனுக்கு தான் வேலை. ஏற்கனவே ஒரு பெண்ணை இந்த மாதிரி பண்ணி மாதாவரத்தில் வீடெல்லாம் எடுத்து கொடுத்து, இப்போ பப்பீஸ்லாம், குட்டிலாம் வாங்கி கொடுத்து, நாய்க்குட்டிலாம் வாங்கி கொடுத்து பொண்ணுனா இவனுக்கு இதுதான் வேலை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களடா. மொட்டையா, மொட்டையா, என்னடா உருட்டுற நீ எல்லாம் ஒரு மனுஷன். நீ வீடியோவில் ரசிக்கிறவன், வீடியோ தான் உனக்கு வாழ்க்கை. அவங்க பாவம், அது இளம் விதவை, கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு ஏன்டா நீ பணம் கொடுத்தோன்னா உன் வேலை? ஏன்டா அதெல்லாம் இயற்கைக்கு ஒவ்வாத விஷயங்கள் தானே நீ பண்ணுறது. நீ பெண்ணாக மாறி ஹோமோ ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுற ஒரு பேர்வழி. உங்கள்கிட்டலாம் எப்படிடா வாழ்வாங்க? நீ என்ன பார்க்கலாம், படத்தை பார்த்து இந்த ப்ளூ ஃபிலிம் பார்த்துட்டு வாழ்கிறவன் நீ, அந்த வியாபாரம் பண்ணுறவன் நீ. நிறைய பேசியாச்சு உன்னை பற்றி, இருந்தாலும் ரைட். சரி மொட்டையா, காத்திருக்குறோம். அந்த டேப்லெட் போட்டு போதையில் அந்த கத்தியெல்லாம் அறுத்து கழுத்தெல்லாம் அறுப்பணி எல்லாம் அறுத்துட்டு அந்த கண்டென்ட் போடுறா, காத்துட்ருக்கோம். ஓகேவா மக்களே? காத்திருங்கள். மொட்டையனுடைய சூப்பர் கண்டென்ட் வருது, காத்திருங்கள். டைம் பாஸ் சரியா? கூடிய ஒரு தினம் வரும். என்ன மக்களே, சரிதானே? மொட்டையா, நாங்கள்லாம் காத்திருக்க மொட்டையடா. மொட்டையான் சீக்கிரம் போடுறா, கத்தி, டேப்லெட் எல்லாம் போடு. எங்களுக்கு கண்டென்ட் இல்லை, உன்னுடைய ஃபோட்டோலாம் இல்லை, சரியா? போடுறா மொட்டையா.